ஈரம் அப்படின்னு ஒரு படம். ஹாரர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். சவுண்டிங்கா, அப்புறம் டெக்னிக்கல் ஒர்க்கா, கேமரா ஒர்க்கா, விசுவல் எஃபெக்டா, கலரிங்கா, இப்படி வந்து அந்த படத்துல பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. அந்த படம் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து பண்ண விஷயத்தை விட டெலிவிஷன்ஸ்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டுச்சு. இன்றையருமே வந்துட்டு ஈரம் அந்த படம் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படம். அந்த கூட்டணி ஒரு படம் பண்றாங்க சப்தம், அது வந்து ஒரு ஹாரர் படம், அதே மாதிரியான ஒரு ஜானர்ல இருக்கும், இல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்போட தான் தியேட்டருக்குள்ள உள்ள போய் டிக்கெட் எடுத்து போய் உட்கார்ந்தேன். ஆனா அது எல்லாமே வந்து சுக்குநூறா நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்து எப்படி சொல்றது, ஏற்கனவே வந்து எடுத்து அடிச்சு துவைச்சு காய போட்ட ஒரு துணி எடுத்து திரும்ப வந்து பேக்கிங் பண்ணி புதுசா கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இது என்னடா கொடுமையாகி போச்சு, அறிவழகன் எப்படிப்பட்ட டைரக்டர், எதுக்கு இப்படி ஒரு படம் பண்ணாரு அப்படின்ற ஒரு யோசனை மண்டைக்குள்ள வந்து ஓடிட்டே இருந்துச்சு. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சப்தம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால கேட்க தான் முடியாது. இந்த சப்தத்தை நம்மளால முழுசா உட்காந்து பார்க்கவே முடியல. நன்றி, வணக்கம்.